வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏவை அவமானப்படுத்திய எஸ்ஐ மனைவி. தாக்குதல் நாடகம் மருத்துவ பரிசோதனைக்கு பின் அம்பலமாகும். முதல்வர் வீட்டருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென ஆளுநரிடம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். பிரேசில் நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் பெத்தி செமினார் மாணவன் பிரதீப் குமார் பங்கேற்பு. புதுவை ரோலர் சங்கத்தினர் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே கார்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் வேலையன் மனைவி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மீது உள்நோக்கத்துடன் தன்னை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சேதராப்பட்டைச் சேர்ந்த வேலையன் என்பவர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி பிரபாவதி என்பவர் தனது குழந்தைக்கு சிகிச்சை பெறுவதற்காக தனது சகோதரர் பிரபாகரன் காரில் சேதராப்பட்டில் இருந்து வியாழக்கிழமை புதுவைக்கு காரில் வந்துள்ளார். திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் அம்பேத்கர் சிலை அருகே வந்தபோது எதிரே வந்த ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காரின் வலதுபுற கண்ணாடி மீது பிரபாகரன் ஓட்டி வந்த கார் உரசி உள்ளது. இதனைத் தொடர்ந்து காரில் இருந்து கீழே இறங்கிய பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினரை நடுரோட்டில் சாதி பெயரை சொல்லி கேவலமாக பேசியதாக கூறப்படுகிறது. பிரபாகரனுடன் சேர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் வேலையனின் மனைவியும் சாதி பெயரை சொல்லி கேவலப்படுத்தியதாக தெரிகிறது. ஆனால் எம்எல்ஏ கார்த்திகேயன் எதுவாக இருந்தாலும் காவல் நிலையத்தில் பேசிக் கொள்ளலாம் என்று சென்றுவிட்டார். இது தொடர்பாக இரு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த தேர்தலின் போது ஊசுடு தொகுதி எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிர்ப்பாக சேதராப்பட்டைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் பணியாற்றியுள்ளார். மேலும் சேதராப்பட்டில் உள்ள தொழிற்சாலையில் உள்ள இரும்பு கழிவுகளை எடுத்து விற்பனை செய்வதில் ஏராளமான பணம் கிடைத்துள்ளதால் இவர்கள் தங்கள் வீடுகளை சொகுசாக கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முன் விரோதத்தை மனதில் கொண்டு எதிர்த்தரப்பினர் எம்எல்ஏவை சாதி பெயரை கேவலமாக பேசியதுடன் எம்எல்ஏ தன்னை தாக்கியதாக பொய் புகாரினை காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளதாக கார்த்திகேயன் தரப்பினர் தெரிவித்தனர். மேலும் சேதராப்பட்டு பகுதியில் இரும்பு கழிவுகளை விற்பனை செய்வதில் கிடைக்கும் பணம் மாதந்தோறும் கொழித்து வருவதால் தமிழக போலீசாரின் உதவியுடன் பொய் புகாரினை பதிவு செய்ய வேலையன் ஆலோசனையின்படி அவர்களின் குடும்பத்தினர் தாக்குதல் நடத்தியதாக நாடகம் ஆடுவதாகவும் கூறியுள்ளனர். கார்கள் மோதிய சம்பவத்தின் போது மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் சட்டமன்ற உறுப்பினரை சாதியின் பெயரை சொல்லி கேவலப்படுத்தியதுடன் தன்னை வயிற்றில் எட்டி உதைத்து விட்டதால் தனக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டது என்று நாடகம் ஆடுவதாகவும் கார்த்திகேயன் தரப்பினர் தெரிவித்தனர். புதுவை போக்குவரத்து காவல்துறையில் துணை ஆய்வாளராக பணியாற்றி வரும் வேலையன் பணியின் போது ஒழுங்கினமாக நடந்து கொண்டதற்காக பலமுறை மேல் அதிகாரிகளிடம் டோஸ் வாங்கியவர். இவர் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றினாலும் இரும்பு கழிவுகள் விற்பனை மூலம் பணம் கொட்டுவதால் சேதராப்பட்டு பகுதியில் அரசியல்வாதி போன்று நடந்து வருவது குறித்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை முதல்வரின் வீட்டருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை முத்திரையப்பாளையம் அணைக்கரை வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் என்ஆர் பாசறை தலைவரான வேலாயுதம் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த மாதம் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்ததுடன் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். ஆனால் வேலாயுதம் தரப்பினரை ஆறுமுகம் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிந்த எதிர்த்தரப்பினர் கடந்த சனிக்கிழமை அன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டு வெளியே வந்த ஆறுமுகத்தை ஆம்னி வேனில் வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து வேலாயுதம் தரப்பினரை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீனியர் எஸ்பி சந்திரன் ஆறுமுகம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று விளக்கமளித்தார். இதுபோன்ற சூழலில் முதல்வரின் வீட்டருகே நடைபெற்ற கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் வியாழக்கிழமை மனு அளித்தனர்.
இது தொடர்பாக வைத்திலிங்கம் கூறுகையில், அதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நடந்த இடம் முதலமைச்சருடைய வீட்டுக்கு அருகில், அதே மாதிரி புதிதாக தேர்தல் நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு அருகில் கொலை செய்யப்பட்டவர் என்ஆர் காங்கிரஸை சார்ந்தவர், கொலை செய்தவர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர் என்று சொல்கின்ற நேரத்தில் முழுமையான சந்தேகம் வருது. இதில் என்ன காரணம் அப்படின்றது தான் எங்களுக்கு புரியல. இந்த குற்றவாளிகள் வேறு எதெல்லாம் நடந்திருக்கிறாங்க சேர்ந்துருக்காங்கன்றதையும் பார்க்கணும். இப்போ ஊஸ்டேரியில் கொலை செய்தவங்களும் இதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஊஸ்டேரியில் ஒரு பணத்தை கட்டி தூக்கி போட்டிருந்தாங்க, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் நாங்கள் இதை சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறோம். அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அதாவது முதல்வரால் கட்சி பதவியை தந்த நபர்கள் தான் இதை செய்திருக்கின்றார். முதல்வரால் தன்னுடைய கட்சிக்கு முக்கிய பொறுப்பை தந்தவர்கள் தான் இன்றைய தினம் குற்றவாளியாக கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இன்னும் முழுமையாக வரணும்னா இன்னும் வெளியில் வரணும், முழுசாக வரணும். இன்னும் கால்வாசிக்கிட்ட வரல. அதாவது ஆளுநர்கிட்ட தான் நம்ம கொடுக்க முடியும், வேறு யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அதனால் இவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம். பிரேசில் நாட்டில் நடைபெறும் சர்வதேச ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் புதுவையைச் சேர்ந்த மாணவன் பிரதீப் குமார் பங்கேற்பதால் அவரை புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தினர் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். பிரேசில் நாட்டில் நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை நடைபெறும் சர்வதேச ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்க இந்திய அணி சார்பில் புதுவை பெத்தி செமினார் பள்ளியின் +2 மாணவன் பிரதீப் குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையொட்டி புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் வாழ்த்தி வழியனுப்பும் விழா வியாழக்கிழமை காலை பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் திருவேங்கடம் தலைமை தாங்க பள்ளி முதல்வர் ஜான் பாஸ்கோ முன்னிலை வகித்தார். இதில் மூத்த துணைத் தலைவர் பிரசாத் ராவ், செயலாளர் செல்வம், இணை செயலாளர் சிவகுமார், துணைத் தலைவர்கள் தாமஸ், சிவகாமி, உத்தரேஸ்வரன், ஜூடு, மனோகரன், சேதுராமன், பொருளாளர் ராஜேஷ் ஜெயின் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதீப் குமாரை வாழ்த்தி வழியனுப்பினர். பிரேசில் நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்கும் புதுவை மாணவன் பிரதீப் குமார் ஏற்கனவே சீனாவில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் 5வது இடத்தை பிடித்ததுடன் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக தங்கப்பதக்கம் வென்று புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கியிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென் தமிழகம் வரை பரவியுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கடந்த சில தினங்களாக புதுவையில் பெய்து வரும் மழையினால் நகர பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள பிச்சைவீரன்பேட்டில் திறப்பு விழா நடைபெறுவதற்கு முன்பாகவே மக்கள் வீடுகளுக்குள் குடியேறியதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை அருகே உள்ள பிச்சைவீரன்பேட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 127 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அவை மக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் காலம் கடத்தப்படுகிறது. கட்டப்பட்ட வீடுகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள பிச்சைவீரன்பேட்டைச் சேர்ந்த மக்கள் தொகுப்பு வீடுகளின் கதவினை திறந்து குடியேறியுள்ளனர். திறப்பு விழா நடத்தப்படுவதற்கு முன்பாக ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் மக்கள் குடியேறி இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் குழப்பத்தில் உள்ளனர். பால் உற்பத்தியை பெருக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மானிய விலையில் கறவை மாடு முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கொசக்கடை தெருவில் ஸ்டாண்ட் அமைக்க எதிர்ப்பு. ஆட்டோ ஓட்டுநர்களுடன் நகைக்கடை வியாபாரிகள் மழையிலும் வாக்குவாதம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மரமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV-உடன் sound bar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV-உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigeratorகளுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள் கனவுகள் மங்கை கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. பெண்கள் விழிப்புடன் இருந்தால் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்று சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் லஞ்ச ஒழிப்பு வார விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. புதுவை லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி ராமராஜு தலைமை தாங்க கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி முன்னிலை வகித்தார். கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காரைக்கால் சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் லஞ்சத்தை ஒழிக்க வீட்டில் இருந்து சிறு சிறு விஷயங்களில் இருந்து துவங்க வேண்டும் எனவும் பெண்கள் விழிப்புடன் செயல்பட்டால் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் எனவும் யோசனை தெரிவித்தார். தவறுகள் எந்த துறையில் நடந்தாலும் அதனை தட்டி கேட்க வேண்டுமென்ற ஸ்ரீகாந்த் வீட்டில் உள்ள பெண்கள் தங்கள் குடும்பத்தினர் மது அருந்துவதை தட்டி கேட்க வேண்டும் என்றார். புதுவையில் கனமழை காரணமாக 10 வீடுகள் இடிந்து விழுந்ததில் தாய் மற்றும் குழந்தைகள் படுகாயம் அடைந்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் புதுவையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையினால் பெத்திச்செட்டிப்பேட்டை பொன்னியம்மன் கோவில் வீதியில் பாலச்சந்தர் என்பவரது வீடு இடிந்து விழுந்தது. இதேபோன்று நெட்டப்பாக்கம் செம்மடப்பேட்டில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தாய் மற்றும் குழந்தைகள் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய அவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோன்று கன்னியக்கோவில், மணப்பட்டு போன்ற பகுதிகளிலும் மழையால் வீடுகள் இடிந்து விழுந்தன. பால் உற்பத்தியை பெருக்க சுய உதவி குழுக்களுக்கு மானிய விலையில் கறவை மாடுகள் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா தர்மாபுரி திருமண நிலையத்தில் வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்க அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். விழாவில் மகளிர் மேம்பாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்ட ஊழியர்களுக்கு பரிசு வழங்கி பேசிய முதல்வர் போராட்டமாக துவங்கிய மகளிர் தின விழா பாராட்டு விழாவாக உருவெடுத்துள்ளது என்றும் சம உரிமை வேண்டுமென்று புதுவையில் பலர் போராடியதன் விளைவாக இன்று பெண்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வருகின்றனர் என்றார். புதுவையில் ஆண்களை விட பெண்களின் பிறப்பு விகிதம் அதிகரித்திருந்த போதிலும் பெண்கள் விகிதாச்சாரம் குறைந்திருப்பது கவலை அளிக்கிறது என்ற முதல்வர் ரங்கசாமி புதுவைக்கு 1 லட்சம் லிட்டர் வரை பால் தேவைப்படுவதால் சுய உதவி குழுக்களுக்கு மானிய விலையில் கறவை மாடுகள் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். புதுவை கொசக்கடை பகுதியில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க நகை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. புதுவை பாரதி வீதி கொசக்கடை வீதி சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆட்டோ சங்கம் சார்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை நிறுவப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை வியாபாரிகள் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தனர். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வேளையில் மழை பொழிய தொடங்கியதால் பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். பஸ் விபத்தில் மாணவி பலியான சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்கப்படும் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பாகூர் அருகே உள்ள கடுவானூரில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானதில் மாணவி ஒருவர் மரணம் அடைந்தார். இதன் எதிரொலியாக கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம், போக்குவரத்து ஆணையர் கரிகாலன் மற்றும் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பஸ் உரிமையாளர்களின் குறைபாடுகள் குறித்து கருத்து கூறப்பட்டது. இதேபோன்று அரசின் நடவடிக்கைகள் குறித்து குறைபாடு தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் மாணவர்களுக்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்குவது எனவும் மாணவர்கள் அதிகம் செல்லும் வழித்தடங்களில் கூடுதல் பஸ்களை இயக்க முடிவெடுக்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
LED TV. Bravia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் கரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகைய எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED, LCD, PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையின் முக்கிய சந்திப்பில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் சிலையை நிறுவி டிசம்பரில் திறப்பது என்று முதல்வர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவை அமைச்சரான ராஜவேலுவின் சகோதரர் உத்தரவேலு எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியவர். இவருக்கு சிலை அமைக்க கடந்த ஆட்சியில் முடிவெடுக்கப்பட்ட போதிலும் அரசியல் காரணங்களுக்காக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுக்கு சிலை அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரவேலுவின் சிலையை முக்கிய சந்திப்பில் நிறுவி டிசம்பருக்குள் திறந்து வைப்பது என்றும் சிலையின் அமைப்பை முதல்வர் தலைமையில் சென்று பார்வையிடுவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுவை ஹோட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 50,000 ரூபாயினை பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சிலை அருகில் உள்ள ஹோட்டலில் ஒரு கும்பல் பணம் வைத்து சூதாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அங்கு சென்ற இன்ஸ்பெக்டர் வீரவல்லபன் தலைமையிலான போலீசார் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சுந்தர், நாகலிங்கம், ரங்கராஜன், கதிர்வேல், செந்தில், மகதீபன் கொண்ட கும்பலை கைது செய்தனர். சூதாட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 50,000 ரூபாயினையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பெத்துச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற கந்தசஷ்டி விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பெத்துச்செட்டிப்பேட்டில் அமைந்திருக்கும் சித்தி விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 30ஆம் ஆண்டு கந்தர் சஷ்டி விழா கடந்த 26ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் தாழ்த்தப்பட்ட எம்எல்ஏவை அவமானப்படுத்திய எஸ்ஐ மனைவி. தாக்குதல் நாடகம் மருத்துவ பரிசோதனைக்கு பின் அம்பலமாகும். முதல்வர் வீட்டருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென ஆளுநரிடம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். பிரேசில் நாட்டில் நடைபெறும் சர்வதேச போட்டியில் பெத்தி செமினார் மாணவன் பிரதீப் குமார் பங்கேற்பு. புதுவை ரோலர் சங்கத்தினர் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.